வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜிம் தலைப்புச் செய்திகளை காணலாம். டெல்லியில் ஆளுநர்கள் மாநாடு ஜனாதிபதி தலைமையில் நாளை மறுநாள் தொடக்கம். வயநாடு நிலச்சரிவு பலி எண்ணிக்கை 146 உயர்வு. நில மோசடி வழக்கு எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு நிபந்தனை ஜாமீன் கரூர் நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் மருத்துவ படிப்புகளுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். மருத்துவ கல்வி ஆராய்ச்சி இயக்ககம் அறிவிப்பு. கடைசி T20 போட்டி சூப்பர் ஓவரில் இலங்கையை வீழ்த்தி இந்தியா வெற்றி. பாரிஸ் ஒலிம்பிக் இந்திய வீரர்கள் பங்கேற்கும் துப்பாக்கி சுடுதல் போட்டி நண்பகல் 12:30 மணிக்கு தொடக்கம். இனி விரிவான செய்திகளை காணலாம். டெல்லியில் ஆளுநர்கள் மாநாடு ஜனாதிபதி தலைமையில் நாளை மறுநாள் தொடங்குகிறது. தலைநகர் டெல்லியில் ஆளுநர்கள் மாநாடு நடைபெற உள்ளது. ஜனாதிபதி மாளிகையில் நாளை மறுநாள் தொடங்கி 2 நாட்கள் நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டில் அனைத்து மாநில ஆளுநர்கள் கலந்து கொள்கின்றனர். திரௌபதி முர்மு ஜனாதிபதி ஆன பிறகு அவரது தலைமையில் முதல் மாநாடு நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டில் நாட்டின் வளர்ச்சியில் கவனம் செலுத்துவது தொடர்பாக ஆளுநர்கள் மற்றும் முக்கிய அதிகாரிகளுடன் ஆலோசிக்கப்பட உள்ளது. கேரளாவின் வயநாடு பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 146 பேர் பலியான நிலையில் இன்று தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்க விடப்படுகிறது. கேரளாவின் வயநாடு பகுதியில் நேற்று முன்தினம் இரவில் கனமழை பெய்தது. இதனால் பல்வேறு ஆறுகளிலும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இந்நிலையில் நேற்று அதிகாலை 2 மணி அளவிலும் பின்னர் 4:30 மணி அளவிலும் என அடுத்தடுத்து 2 நிலச்சரிவுகள் ஏற்பட்டன. இந்த நிலச்சரிவில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 146 அதிகரித்துள்ளது. இது தவிர 98 பேரை காணவில்லை. அவர்களை தேடும் பணி தொடர்கிறது. 128 பேர் சிகிச்சையில் உள்ள நிலையில் 481 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். 45 நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டு அதில் 3069 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். 400 குடும்பங்கள் வெள்ள பாதிப்பில் சிக்கி தவித்து வரும் நிலையில் அவர்களை மீட்கும் பணி இன்றும் மேற்கொள்ளப்படுகிறது. நிலச்சரிவை தொடர்ந்து முதலமைச்சர் பினராயி விஜயன் வெளியிட்டுள்ள செய்தியில், வயநாடு பேரிடரை அடுத்து கேரளாவில் அதிகாரப்பூர்வ முறையில் 2 நாட்கள் இரங்கல் கடைபிடிக்கப்படும் என அரசு அறிவித்துள்ளது. இதேபோன்று பொது நிகழ்ச்சிகள் மற்றும் கொண்டாட்டங்கள் ஒத்திவைக்கப்படும் என்றும் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்க விடப்படும் எனவும் கூறியுள்ளார். இதற்கிடையே கனமழை எதிரொலியாக 11 மாவட்டங்களை சேர்ந்த பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. நில மோசடி வழக்கில் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு நிபந்தனை ஜாமீன் அளிக்கப்பட்டுள்ளது. நில மோசடி வழக்கு மற்றும் கொலை மிரட்டல் வழக்கு தொடர்பாக அதிமுக முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை கடந்த 16ஆம் தேதி கேரளாவில் சிபிசிஐடி மற்றும் வாங்கல் போலீசார் கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர். இதையடுத்து இந்த 2 வழக்குகளிலும் ஜாமீன் கேட்டு கரூர் குற்றவியல் நீதித்துறை நீதிமன்றத்தில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணை நடைபெற்றது. அப்போது 2 வழக்குகளிலும் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி கரூர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. மறு உத்தரவு வரும் வரை சிபிசிஐடி அலுவலகத்தில் தினமும் கையெழுத்திட வேண்டும் என நிபந்தனை விதிக்கப்பட்டது. இதே வழக்கில் கைதான காவல் ஆய்வாளர் பிருத்விராஜுக்கும் கரூர் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது. இலங்கைக்கு எதிரான T20 தொடரை இந்தியா முழுமையாக கைப்பற்றி அசத்தியுள்ளது. இலங்கைக்கு சென்றுள்ள இந்திய கிரிக்கெட் அணி 3 போட்டிகள் கொண்ட 20 ஓவர் தொடரில் பங்கேற்றது. இதில் முதல் 2 ஆட்டங்களிலும் இந்தியா வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றி 2-0 என்ற கணக்கில் முன்னிலை வகித்தது. இந்த நிலையில் இந்தியா இலங்கை அணிகள் இடையிலான 3வது மற்றும் கடைசி T20 கிரிக்கெட் போட்டி பல்லகிலேவில் இன்று நடைபெற்றது. இதில் டாஸ் வென்ற இலங்கை அணியின் கேப்டன் அசலங்கா பந்து வீச்சை தேர்வு செய்தார். இதையடுத்து முதலாவதாக பேட்டிங் செய்த இந்திய அணி 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட்டுகளை இழந்து 137 ரன்கள் எடுத்தது. தொடர்ந்து 138 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி களம் இறங்கிய இலங்கை அணி கடைசி ஓவரில் 6 ரன்கள் தேவை என்ற நிலை இருந்தது. அந்த ஓவரை சூரியகுமார் யாதவ் வீசினார். அந்த ஓவரில் 2 விக்கெட் உட்பட 5 ரன்களை மட்டுமே கொடுத்தார். இதனால் ஆட்டம் சமனில் முடிந்தது. இதனால் சூப்பர் ஓவர் முறை பின்பற்றப்பட்டது. இதில் முதலில் பேட்டிங் செய்த இலங்கை அணி 2 ரன்களை மட்டும் எடுத்து 2 விக்கெட்டுகளையும் இழந்தது. இதனைத் தொடர்ந்து 3 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எளிய இலக்குடன் களம் இறங்கிய இந்திய அணியில் சூரியகுமார் யாதவ் தான் சந்தித்த முதல் பந்தையே பவுண்டரிக்கு விரட்டினார். இதன் மூலம் இந்திய அணி சூப்பர் ஓவர் முறையில் வெற்றி பெற்றது. அத்துடன் இலங்கைக்கு எதிரான T20 தொடரை இந்தியா முழுமையாக கைப்பற்றி அசத்தியுள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் துப்பாக்கி சுடுதல் போட்டி நண்பகல் 12:30 மணிக்கு தொடங்குகிறது.
33வது ஒலிம்பிக் போட்டி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்று வருகிறது. இதில் 206 நாடுகளை சேர்ந்த 10,500க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர். இந்நிலையில் 6வது நாளான இன்று இந்திய வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கும் துப்பாக்கி சுடுதல் போட்டி பகல் 12:30 மணிக்கு நடைபெறுகிறது. இதில் ஆண்களுக்கான 50 மீட்டர் ரைபிள் 3 நிலை தகுதி சுற்றில் ஐஸ்வரி தோமர், ஸ்வப்னலில் குசாலே கலந்து கொள்கின்றனர். இதேபோல் பகல் 12:50 மணிக்கு நடைபெறும் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா சார்பில் PV சிந்துவும், எஸ்தோனியா சார்பில் கிறிஸ்டின் கூபாவும் போட்டியிடுகின்றனர். ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவாலை விடுதலை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இந்தியா கூட்டணி கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அமலாக்கத்துறை CBI அமைப்புகளை தவறாக பயன்படுத்தும் மத்திய அரசை கண்டித்தும் ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சிறையில் சரியான சிகிச்சை வழங்காததை கண்டித்தும் விடுதலை செய்ய வேண்டும் என வலியுறுத்தியும் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் ஆம் ஆத்மி மாநில தலைவர் வசீகரன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, VCK சட்டமன்ற உறுப்பினர் SS பாலாஜி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பேசினார். அப்போது மத்தியில் அமைக்கப்பட்டுள்ள ஆட்சி மக்களால் அமைக்கப்பட்டுள்ள ஆட்சி அல்ல எனவும், தமிழ்நாட்டுக்கு வந்த நரேந்திர மோடி ரோடு ஷோ நடத்தினார் என்றும், தமிழ்நாட்டில் உனக்கு இடமில்லை என்பதை மக்கள் நிரூபித்து காண்பித்துள்ளனர் எனவும் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்தார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கமே கடந்த காலத்தில் நீங்கள் செய்த தவறு, அதற்கு மக்கள் நல்ல பாடம் புகட்டியிருக்கிறார்கள். என்னென்ன பேச்செல்லாம் பேசினார் மோடி. இதே தமிழ்நாட்டுக்கு வந்தார், இந்த பகுதியில் தான் ரோட் ஷோ நடத்தினார். அந்த ரோட் ஷோ நடத்துகிற போது என்னென்ன பேசினார். ஒரு முறைக்கு 8 முறை வந்தார். 8 முறை அல்ல, 800 முறை வந்தாலும் உனக்கு தமிழ்நாட்டிலே இடமில்லை என்பதை நிரூபித்து காட்டியவர்கள் தான் இந்த மேடையில் இருக்கிற கட்சியை சார்ந்தவர்கள். இவரை தொடர்ந்து செல்வ பெருந்தகை பேசினார். அப்போது பாஜக சித்தாந்தத்திற்கு நல்லாட்சி பிடிக்காது எனவும், பாஜக கொள்கை கோட்பாட்டிற்கு அரவிந்த் கெஜ்ரிவால் எதிராக இருக்கிறார் என்பதால் சிறையில் சரியான சிகிச்சை அளிக்கவில்லை என்று தெரிவித்தார். சிவகங்கையில் பாஜக நிர்வாகி கொலை வழக்கில் காவல்துறையினரை தாக்கிவிட்டு தப்பியோட முயன்ற குற்றவாளி மீது காவல்துறையினர் துப்பாக்கி சூடு நடத்தினர். சிவகங்கை அருகே விளாங்குளம் கிராமத்தை சேர்ந்த செல்வகுமார் என்பவர் பாஜக கூட்டுறவு பிரிவு மாவட்ட செயலாளராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் இவர் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது மர்ம நபர்கள் ஆயுதங்களால் தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து விசாரணை மேற்கொண்ட சிவகங்கை தாலுகா காவல்துறையினர் கொலையாளிகள் மருதுபாண்டி, அருண்குமார், வசந்தகுமார், சட்டீஸ்வரன், விஷால் ஆகிய 5 பேரை கைது செய்தனர். அதன் பின்னர் கொலையாளிகளிடம் நடத்திய விசாரணையில் மேலப்பிடாவூரை சேர்ந்த புவனேஸ்வரன் என்பவர் முன்விரோதம் காரணமாக கொலை செய்யப்பட்டதாகவும், இதில் ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு செல்வகுமார் மறைமுகமாக உதவி செய்த காரணத்தால் அவரை கொலை செய்ததாகவும் தெரிவித்தனர். மேலும் கொலைக்கு பயன்படுத்திய ஆயுதங்களை எடுப்பதற்காக காவல்துறையினருடன் சென்ற போது வசந்தகுமார் அருகிலிருந்த காவல் உதவி ஆய்வாளர் பிரதாப்பை தாக்கிவிட்டு சென்றதாகவும், அப்போது தாலுகா காவல் நிலைய ஆய்வாளர் மணிகண்டன் தனது கைத்துப்பாக்கியால் வசந்தகுமாரை காலில் சுட்டு பிடித்துள்ளார். பாண்டிச்சேரியில் தாய் மற்றும் குழந்தை ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. பாண்டிச்சேரி சென்ட்ரல் ரோட்டரி சங்கம் சார்பில் தாய் மற்றும் குழந்தை ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பாண்டிச்சேரி சென்ட்ரல் ரோட்டரி சங்கத்தின் துணைத் தலைவர் அன்னிபல் கலந்து கொண்டு உரையாற்றினார். முகாமில் கலந்து கொண்ட தாய்மார்களுக்கு 12,500 ரூபாய் செலவில் 60 குழந்தை பராமரிப்பு கிட்கள் வழங்கப்பட்டது. இதில் ரோட்டரியன்கள் பிரதாப் சந்திரன், இந்தர்நாத், குணசேகர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. புதுச்சேரி அண்ணா சிலை அருகே பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சங்கத்தின் தலைவர் அன்புமணி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பெருமாள் பங்கேற்று கண்டன உரையாற்றினார். இதில் பால் கொள்முதல் விலையை 50 ரூபாய் உயர்த்தி வழங்க வேண்டும், 75% மானியம் விலையில் ஆண்டு முழுவதும் மாட்டுத் தீவனம் வழங்க வேண்டும், பால் உற்பத்தியாளர்களுக்கு நல வாரியம் அமைக்க வேண்டும் என்பன உட்பட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. கோவில்பட்டி இனாம் மணியாச்சியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட இனா மணியாட்சி, முப்பன்பட்டி, ஆவல்நத்தம், மந்தைத்தோப்பு, வில்லிசேரி உள்ளிட்ட 7 ஊராட்சி கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் இனா மணியாட்சி சமூக நலக்கூடத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது. முகாமை கோவில்பட்டி யூனியன் சேர்மன் கஸ்தூரி சுப்புராஜ், திமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் ரமேஷ், பீட்டர் உள்ளிட்டோர் குத்துவிளக்கேற்றி வைத்து முகாமை துவக்கி வைத்தனர். முகாமில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, ஊரக வளர்ச்சித்துறை, ஆதி திராவிட நலத்துறை, பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் நலத்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டு மனுவின் மீது விரைவில் தீர்வு காணப்படும் என்று உறுதியளித்தனர். முகாமில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு மனுக்களை வழங்கினர். நிகழ்ச்சியில் திமுக ஒன்றிய செயலாளர் ராதாகிருஷ்ணன், ஒன்றிய கவுன்சிலர் முத்துமாரி, தாமோதரன் கண்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சங்கரன்கோவில் அருகே 10ஆம் வகுப்பு மாணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள சிதம்பரபுரம் கிராமத்தில் ராகவன் என்பவர் மனைவி மீனாட்சி மற்றும் மகன் மாதவனுடன் வசித்து வந்தனர். மாதவனின் தந்தை கடந்த 9 ஆண்டுகளுக்கு முன்பு உடல்நிலை சரியில்லாமல் இறந்து விட்டதால் மாதவன் மற்றும் அவரது அம்மா, பாட்டி, அக்கா என 4 பேரும் ஒரே வீட்டில் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் மாதவன் சிதம்பராபுரம் அருகில் உள்ள கழுகுமலையில் 9ஆம் வகுப்பு படித்து வந்த நிலையில் 10ஆம் வகுப்பிற்காக அதே பள்ளிக்கு செல்வதில் தனக்கு விருப்பம் இல்லை என கூறியுள்ளார். எனவே திருநெல்வேலியில் உள்ள தனியார் பள்ளியில் மாதவனை சேர்த்தனர். அங்கும் படிக்காமல் மாணவர் அடம் பிடித்துள்ளார். இதனையடுத்து அருகில் உள்ள ரங்கசமுத்திரம் கிராமத்தில் உள்ள தனியார் பள்ளியில் சேர்த்தனர். அங்கேயும் பள்ளிக்கு செல்ல விருப்பம் இல்லாமல் அடம் பிடித்து வீட்டிலேயே இருந்த மாதவன் வீட்டில் தனியாக இருக்கும் போது சேலையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த குருவிக்குளம் காவல்துறையினர் மாதவனின் உடலை மீட்டு சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பொன்னமராவதி அருகே உள்ள கொன்னைப்பட்டியில் மக்களுடன் முதல்வர் திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே கொன்னைப்பட்டி ஊராட்சியில் தனியார் திருமண மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது. முகாமிற்கு மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் ஞானம் தலைமை தாங்கினார். முகாமை ஒன்றிய பெருந்தலைவர் சுதா அடைக்கலமணி குத்துவிளக்கேற்றி வைத்து தொடங்கி வைத்தார். இதில் கொன்னைப்பட்டி, தொட்டியம்பட்டி, பி உசிலம்பட்டி, ஆலவயல், பகவாண்டிப்பட்டி, கொப்பனாப்பட்டி, வேகுப்பட்டி, கண்டியாநத்தம் ஆகிய 8 ஊராட்சிகளை சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டனர். முகாமில் காவல்துறை, வருவாய்த்துறை, உள்ளாட்சித்துறை உள்ளிட்ட 18 துறைகளை சேர்ந்த அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றனர். இதில் ஒன்றிய கவுன்சிலர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இறுதியில் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வமணி தெரிவித்தார். ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் பெண்ணின் கழுத்தில் இருந்த 7 சவரன் தங்க நகைகளை பறித்த கேரள வாலிபரை ரயில்வே காவல்துறையினர் கைது செய்தனர். சேலம் மாவட்டத்தை சேர்ந்த சண்முக சுந்தரம் என்பவர் தனது குடும்பத்துடன் திருப்பதி கோவில் சென்று சாமி தரிசனம் செய்துவிட்டு நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் ரயிலில் சேலம் திரும்பியுள்ளார். அப்போது ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் வண்டி நின்றபோது சண்முக சுந்தரத்தின் மனைவி சித்ராவின் கழுத்தில் அணிந்திருந்த தாலி செயின் உட்பட 7 சவரன் நகையை வாலிபர் ஒருவர் பறித்துக் கொண்டு தப்பி ஓட முயற்சித்தனர். உடனடியாக சித்ரா கூச்சலிட்டதை தொடர்ந்து ரயில்வே பாதுகாப்பு படை காவல்துறையினர் அந்த வாலிபரை மடக்கி பிடித்து ஜோலார்பேட்டை ரயில்வே காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். அதன் பின்னர் வாலிபரிடம் விசாரணை செய்தபோது செயின் பறிப்பில் ஈடுபட்ட நபர் கேரள மாநிலத்தை சேர்ந்த அனஸ் என்பதும் அவர் மீது திருட்டு, வழிப்பறி உள்ளிட்ட பல வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தெரிய வந்தது. இந்த சம்பவத்தில் துரிதமாக செயல்பட்ட ரயில்வே காவல்துறையினரை பொதுமக்கள் பாராட்டினர். ஜோலார்பேட்டையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்க வந்த பெண் மாத்திரை சாப்பிட்டு மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த வக்கனம்பட்டி பகுதியை சேர்ந்த மஞ்சு என்பவரின் கணவர் 8 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்ட நிலையில் தனியார் கடையில் வேலை பார்த்து வருகிறார். இவர் கடந்த வருடம் 4 சக்கர வாகனம் ஒன்றை வாங்கியுள்ளார். ஆனால் பிள்ளைகளின் படிப்பிற்காக பணம் தேவைப்பட்ட நிலையில் உடன் பணியாற்றி வந்த கமலக்கண்ணன் என்பவரிடம் வாகனத்தை அடகு வைத்து பணம் பெற்றார். அதன் பின்னர் கமலக்கண்ணனிடம் பணம் கொடுத்து வாகனத்தை மீட்டு தரும்படி மஞ்சு கேட்டுள்ளார். பணத்தை பெற்றுக்கொண்ட கமலக்கண்ணன் வாகனத்தை திருப்பி தராமல் ஏமாற்றி வந்துள்ளார். இதனால் மனவேதனை அடைந்த மஞ்சு திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். ஆனால் புகாரை ஏற்க மறுத்த காவல்துறையினர் ஜோலார்பேட்டை காவல் நிலையம் சென்று புகார் அளிக்குமாறு அலைக்கழித்து வந்துள்ளனர். இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான மஞ்சு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறை தீர்வு கூட்டத்திற்கு மனு கொடுக்க சென்றுள்ளார். பின்பு மனு கொடுக்க சென்ற இடத்தில் திடீரென மயங்கி விழுந்துள்ளார். உடனடியாக அவரை அருகில் இருந்தவர்கள் மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதன் பின்னர் நடத்திய விசாரணையில் மஞ்சு அளவிற்கு அதிகமாக தூக்க மாத்திரை உட்கொண்டார் என்பது தெரிய வந்தது. இது குறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் மஞ்சுவிடம் விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட நபரை கைது செய்யும் நடவடிக்கையில் காவல்துறையினர் ஈடுபட்டனர்.
ராவணசமுத்திரம் பகுதியில் அகமது என்பவரின் வீட்டில் பிடித்த மலைப்பாம்பை வனத்துறையினர் பத்திரமாக வனப்பகுதியில் விட்டனர். தென்காசி மாவட்டம் கடியம் அருகே அமைந்துள்ள ராவணசமுத்திரம் பகுதியில் அகமது என்பவரின் வீட்டின் பின்புறம் சுமார் 10 அடி நீளம் உள்ள மலைப்பாம்பு இருந்ததை கண்ட அப்பகுதி மக்கள் ஒன்றிணைந்து மலைப்பாம்பை பிடித்தனர். அதன் பின்னர் கடையம் வனத்துறை அதிகாரிகளிடம் மலைப்பாம்பு உயிருடன் ஒப்படைக்கப்பட்டது. அதன் பின்னர் வனத்துறையினர் மலைப்பாம்பை அடர்ந்த வனப்பகுதியில் பத்திரமாக விட்டனர். போலூரில் ரூபாய் 3,50,00,000 மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட புதிய ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மூலம் ரூபாய் 3,50,00,000 மதிப்பீட்டில் போலூரில் புதுப்பிக்கப்பட்ட ஊராட்சித்துறை ஒன்றிய கட்டிடத்தை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். அதன் எதிரொலியாக துணை சபாநாயகர் கு. பிச்சாண்டி மற்றும் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் கலந்து கொண்டு கட்டிடத்தை குத்துவிளக்கேற்றி வைத்து துவங்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் அரசு அலுவலர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விருத்தாச்சலம் பகுதியில் சரியான முறையில் பொருட்கள் வழங்காத நியாய விலைக்கடையை கண்டித்து மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பெரியார் நகரில் செயல்படும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு நியாய விலைக்கடை ஊழியர்கள் மோசடியில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த கடையில் இயந்திர கோளாறு, மின்சார கோளாறு, நெட்வொர்க் கோளாறு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை கூறி சரியான முறையில் அனைவருக்கும் வழங்கக்கூடிய பொருட்கள் ஏதும் வழங்காமல் மக்களை ஏமாற்றி வருவதாக கூறப்படுகிறது. இல்லையில் காலை 9 மணிக்கு திறக்கப்பட வேண்டிய கடை பகல் 11 மணியாகியும் திறக்கப்படாததால் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். அப்போது சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பொதுமக்களிடம் சமாதான பேச்சுவார்த்தையை நடத்தியதை தொடர்ந்து அனைவரும் பொருட்களை வாங்கி சென்றனர். கோவையில் இழப்பீடு வழங்காத மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து கொட்டுமலையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவை மாநகர் உக்கடம் பகுதியில் கட்டப்பட்டு வரும் மேம்பால பணிகளுக்காக சிஎம்சி காலனி குடியிருப்புகள் அகற்றப்பட்டது. இதற்காக அவர்களுக்கு இழப்பீடு மற்றும் புதிய குடியிருப்புகள் கட்டித் தருவதாக மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் 4 ஆண்டுகளுக்கும் மேலாக அந்த மக்கள் தகர கொட்டகையில் வசித்து வருவதாகவும் உரிய இழப்பீடு வழங்கப்படவில்லை என்றும் மக்கள் குற்றம் சாட்டினர். இதனை கண்டித்து தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு அக்கட்சியின் தலைவர் நாகை திருவள்ளுவன் தலைமை வகித்தார். இதில் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மேலும் இது தொடர்பாக கோவை மாவட்ட ஆட்சியரிடம் ஜவாஹிருல்லா மனு அளித்தார். கோவை உக்கடம் பகுதியில் மேம்பாலம் கட்டுவதற்காக சிஎம்சி காலனியிலே வசித்த 520 அருந்ததியர் குடும்பங்கள் வேறு பகுதிக்கு மாற்றம் செய்யப்பட்டார்கள். உடனடியாக புதிய வீடுகள் அவர்களுக்கு கட்டித்தரப்படும் என்று அன்றைய அதிமுக ஆட்சியில் வாக்குறுதி அளிக்கப்பட்டது. ஆனாலும் கூட 4.5 ஆண்டுகள் கழிந்த பிறகும் கூட இன்று அவர்கள் மிக மோசமான சுகாதார சீர்கேடு நிறைந்த ஒரு பகுதியில் வசிக்கின்றார்கள். இவர்களுக்காக 220 வீடுகள் இப்போது கட்டி முடிக்கப்பட்டு இருக்கின்றன. மேலும் 320 வீடுகள் கட்டப்பட வேண்டும். உடனடியாக அவர்கள் முன்பு வசித்த பகுதியிலேயே இந்த வீடுகளை கட்டி அவர்களுக்கு வாழ்விடத்தை தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தமிழ் புலிகள் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் தோழர் நாகை திருவள்ளுவன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் சிந்தனை செல்வன், அதேபோல மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக நான் ஆகிய மூவரும் இன்று மாவட்ட ஆட்சியரை சந்தித்து இது தொடர்பான கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம். விரைவில் அரசு இது குறித்து நல்ல முடிவை எடுப்பதற்கான முயற்சிகள் நடந்திருப்பதாக மாவட்ட ஆட்சியர் ஒரு நல்ல பதிலை தந்திருக்கிறார். கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட 200 கோடி மதிப்பிலான நிலத்தில் சட்டவிரோதமாக இருந்த ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டது. 2009ஆம் ஆண்டு கோவை மாநகரம் பேரூராட்சியாக இருந்த காலகட்டத்தில் 10.5 ஏக்கர் நிலம் மாநகராட்சிக்கு ஓபன் ஸ்பேஸ் ரிசர்வ் சைட்டாக ஒதுக்கப்பட்டது. ஆனால் பல ஆண்டுகளாக தனியார் கட்டுமான நிறுவனம் மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து வந்துள்ளது. தற்சமயம் சரவணம்பட்டி பகுதியில் சாலை மேம்பாடு உள்ளிட்ட பணிகளை மேற்கொண்ட போது தனியார் நிறுவனம் ஆக்கிரமிப்பு செய்தது தெரிய வந்தது. உடனடியாக ஆக்கிரமித்து வைத்திருந்த 200 கோடி மதிப்பிலான நிலம் மீட்கப்பட்டு அதில் போடப்பட்டிருந்த தனியார் நிறுவனத்தின் உடைமைகள் அகற்றப்பட்டது. இதில் மாநகராட்சி வடக்கு மண்டல உதவி நகர அமைப்பு அலுவலர் சத்யா மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். நாடு முழுவதும் நடைபெற உள்ள AESL நேஷனல் ஸ்காலர்ஷிப் தேர்வுக்கான முன்பதிவு துவங்கப்பட்டுள்ளது.
இந்தியா முழுவதும் நடைபெறும் AESL நேஷனல் ஸ்காலர்ஷிப் தேர்வு அக்டோபர் 19 முதல் 24ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதற்கான விண்ணப்பத்தை இணையதளத்திலும் ஆன்லைனிலும் அருகில் உள்ள சென்டருக்கும் சென்று பதிவு செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் வெற்றி பெறும் 7 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்கள் 100 பேருக்கு 100% உதவித்தொகையும், 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பயிலும் 50 மாணவர்களுக்கு ரொக்க பரிசும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் முதல் 5 மாணவர்களுக்கு அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள கெனடி ஸ்பேஸ் சென்டருக்கு அழைத்து செல்லப்படுவார்கள் எனவும், ஆன்லைன் தேர்வுகள் அக்டோபர் 20 மற்றும் 27ஆம் தேதிகளில் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை நாடு முழுவதும் உள்ள 315க்கும் மேற்பட்ட மையங்களில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் தேர்வுகள் அக்டோபர் 19 முதல் 27ஆம் தேதி வரை மாணவர்கள் அவர்களுக்கு ஏற்ற 1 மணி நேர ஸ்லாட்டை தேர்வு செய்து எழுதலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்ற ஆண்டு சுமார் 11,80,000 மாணவர்கள் தேர்வு எழுதினர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு வருஷமும் ஆகாஷ் நேஷ்னல் டேலண்ட் அண்ட் எக்ஸாம்ன்றது பல்வேறு தரப்பட்ட மாணவர்கள் 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்டுக்கு எழுதுகிறவங்களுக்கு நாங்கள் 100% ஸ்காலர்ஷிப் வழங்கி அவங்களுக்கு கோர்சஸ் என்ரோல் பண்ணுறோம். அது போக இந்த வருஷம் ஹைலைட் என்ன பார்த்திங்கன்னா 5 days ஃப்ரீ ட்ரிப் டு ஃப்ளோரிடா கென்னடி ஸ்பேஸ் சென்டருக்கு கூட்டு போகிறோம் 5 மாணவர்களை. இது போக 2.5 crores வந்து ரொக்க பரிசும் அளிக்கப்படுகிறது. 8th ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட் எழுதுகிற மாணவர்களுக்கு டாப் 500 மாணவர்களுக்கு இந்த ரொக்க பரிசு அளிக்கப்படும். ஆகாஷ் நேஷ்னல் டேலண்ட் அண்ட் எக்ஸாம்ன்றது 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் யாருனாலும் எழுதலாம். இதில் எழுதுறதுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து இப்போ 200 rupeesல இருக்குது. அண்ட் ஆகஸ்ட் 15th வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு 100 rupees தான் ரிஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட். அண்ட் இந்த எக்ஸாம் எழுதி வருஷம் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் JEE நீட் போன்ற காம்படிட்டிவ் எக்ஸாமில் டாப் ஸ்கோரர்ஸாக வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு முன்மாதிரியான எக்ஸாம் தான் இந்த ஆகாஷ் நேஷ்னல் டேலண்ட் எக்ஸாம்ன்றது. புதுச்சேரி காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் உடற்பயிற்சி செய்யும் வகையில் அமைக்கப்பட்ட நவீன உடற்பயிற்சி கூடத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரியில் உள்ள கோரிமேடு காவலர் விளையாட்டு திடலில் காவல்துறை அதிகாரிகளுக்கென்று பிரத்யேகமாக உடற்பயிற்சி கூடம் இயங்கி வருகிறது. நீண்ட நாட்களாக செயல்படாமல் இருந்து வந்த இப்பயிற்சி கூடத்தை நவீன முறையில் உருவாக்க 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் டெல்லியில் இருந்து நவீன உடற்பயிற்சி கருவிகள் வரவழைக்கப்பட்டு மேம்படுத்தப்பட்டது. இதை முதலமைச்சர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் திறந்து வைத்தனர். இந்த உடற்பயிற்சி கூடத்தில் காவல்துறையினர், அரசு உயர் அதிகாரிகள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் உடற்பயிற்சி செய்ய உள்ளனர். நவீன முறையில் உள்ள உடற்பயிற்சி கூடத்தை பார்க்கும் போது உடற்பயிற்சி செய்ய முதலமைச்சர் விருப்பம் தெரிவித்ததாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். திருப்பூர் மாவட்டத்தில் டிப்பர் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் நல்லூர் கனிம வளத்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி பகுதியில் மணல் ஏற்றி செல்லும் டிப்பர் லாரிகளை கனிம வளத்துறை அதிகாரிகள் உரிய ஆவணங்கள் இருந்தும் பறிமுதல் செய்யும் அவல நிலை தொடர்ந்து வருகிறது. இந்நிலையில் தாராபுரம் நாகம்பாளையம் பகுதியில் சென்று கொண்டிருந்த சுகுமார் என்பவருக்கு சொந்தமான டிப்பர் லாரியை நல்லூர் பகுதியில் கனிம வளத்துறை அதிகாரிகள் தணிக்கை செய்தனர். அப்போது உரிய ஆவணங்கள் இருந்தபோதும் பெர்மிட் இல்லை என கூறி லாரியை பறிமுதல் செய்து நல்லூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இந்த சம்பவம் குறித்து லாரி உரிமையாளர் சுகுமார், ஊத்துக்குளி டிப்பர் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் உடன் சேர்ந்து வாகனத்தை திரும்ப ஒப்படைக்க வேண்டும் எனவும், சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரியும் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் டிப்பர் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் புகார் மனு அளித்தனர். 27/7/2024 அன்று ஒரு 2 மணி அளவில் தாராபுரம் பரமட்டு வரதராஜன் என்பவர் குவாரியிலும் ராஜா என்பவர் மண் போட்டு அங்கிருந்து லாடி வந்துட்டு இருந்தது. அப்பொழுது ஏஜி வெங்கடேஷ் அவர்கள் நல்லூர் அருகே தடுத்து நிறுத்தி பரமட்டை ஆய்வு செய்தார். அப்பொழுது இது பரமட்டு தவறு என்று கூறி, கரெக்டான பரமட்டை தவறு என்று கூறி நல்லூர் போலீஸ் ஸ்டேஷனில் வழக்கு பதிவு செய்து வண்டி பறிமுதல் செய்யப்பட்டது. இது சம்பந்தமாக இன்னைக்கு ஏஜி வெங்கடேஷ் அவர்களை நேரில் சந்தித்தும் பேசினோம். அப்பொழுது தவறுதல் அப்படிங்கிறாரு. அப்படி தவறுதல் இருந்தால் அந்த குவாரி மீது அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படியென்றால் ராஜா என்பவர் புதுக்கோட்டை சேர்ந்த அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாங்கள் அவர்களிடம் உரிமையான பணத்தை கட்டித்தான் நாங்கள் லாரியில் கிராவல் மண் ஏற்றி வருகிறோம். இது தவறுதலாக பரமட்டு இருந்தும் தவறுதலாக எங்கள் மீது வழக்கு பதிவு செய்து இன்னைக்கு நாங்கள் மிகவும் சிரமத்துக்குள்ளாகியுள்ளோம் அனைத்து டிப்பர் லாரிக்காரர்களும். இது சம்பந்தமாக அவர்கள் விசாரணை செய்து உரிய தப்பு செய்தவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். கரூரில் நடைபெற்ற மண்டல அளவிலான குறுவட்ட கபடி போட்டியில் 100கணக்கான மாணாக்கர்கள் உற்சாகமாக பங்கேற்றனர். கரூர் மாவட்டம் வெண்ணெய்மலையில் உள்ள
கொங்கு மேல்நிலைப் பள்ளியில் மண்டல அளவிலான குறுவட்டு கபடி போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் மண்டல அளவிலான அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 14, 17, 19 வயதுடைய மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். ஆண்கள் பிரிவில் 65 அணிகளும் பெண்கள் பிரிவில் 36 அணிகளும் பங்கேற்றது. இந்த போட்டியை பள்ளியின் தலைவர் அட்லஸ் நாச்சுமுத்து துவக்கி வைத்தார். இப்போட்டியில் வெற்றி பெறும் முனைப்போடு விளையாடிய போட்டியாளர்களை பார்வையாளர்கள் கண்டு களித்தனர். நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை மீனவ சங்கத்தினர் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மீனவர்கள் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக ஆட்சி காலத்தில் கடற்கரை கிராமங்களில் 9 துணை சுகாதார நிலையங்கள் இருந்ததாகவும் தற்போது அனைத்தும் அகற்றப்பட்டுள்ளது எனவும் மீனவர் சங்கத்தினர் தெரிவித்தனர். மேலும் ஆரோக்கியபுரம் முதல் நீரோடி வரையிலான கடலோர மீனவ கிராமங்களில் வசித்து வரும் அனைவருக்கும் பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இதுவரை 3 ஆண்டுகளில் 100க்கும் மேற்பட்ட மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி 500க்கும் மேற்பட்ட மீனவ சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மீனவர் குறைதீர்க்கும் முகாம் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து பகுதியிலும் வாழ்கின்ற மக்களுக்கு பட்டா, அதாவது இலவச பட்டா கொடுத்தாத பட்டா மொத்தத்தில் பல ட்ரிப்பு மனு கொடுத்துருக்குறோம். அதுக்கு இதுவரைக்கும் எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. மேலும் குறிப்பாக கடந்த அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் சுமார் 9 துணை சுகாதார நிலையங்கள் இருந்தது கடற்கரையில். அது இந்த அனைத்துமே மூடப்பட்டிருக்குது. ரொம்ப வேதனை அளிக்கிறது ஒரு சிலம். மெயினாக கடற்கரை கிராமங்களில் சில பகுதிகளில் கடல் சீற்றத்தால் கிராமமே அலைன் சீற்றத்தின் காரணமாக மூழ்கும் கடைசியில் இருக்குது. இதை பல ட்ரிப்பு தேர்தல் வந்தால் மட்டும் 2 நாள் கல் போடுவாங்க, 3ஆம் நாள் கல்லையும் காணும் ஆலயம் காணும். இதை வன்மையாக கண்டிக்கிறோம். ஏன்னா குறிப்பாக சொல்லப்போனால் மணக்குடி, இறைவந்துறை உட்பட பல கிராமங்கள் இன்னைக்கு கடல் சீற்றத்தால் அழியும் நிலையில் உள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கிய ஊராட்சி நிர்வாகத்தை மக்கள் வெகுவாக பாராட்டினர். தமிழகம் முழுவதும் அனைத்து கிராம ஊராட்சிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம்கள் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக குன்றத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட சிறுகளத்தூர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சிறுகளத்தூர் மற்றும் சிகராயபுரம் ஊராட்சிகளுக்கான மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் பொதுமக்களிடமிருந்து இலவச வீட்டுமனை பட்டா, முதியோர் உதவித்தொகை, மருத்துவ உதவித்தொகை போன்ற அடிப்படை வசதிகள் கேட்டு மனு அளிக்கப்பட்டது. இதில் சிலரது மனுக்கள் மீது உடனடியாக தீர்வு காணப்பட்டு வீட்டுமனை பட்டா மற்றும் வீடு கட்டுவதற்கான ஆணைகள் வழங்கப்பட்டது. இதில் குன்றத்தூர் ஒன்றிய துணை சேர்மன் உமா மகேஸ்வரி, வட்டாட்சியர் வனமயில், சிறுகளத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஹரிகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்றனர். இதில் பயனடைந்த மக்களுக்கு சான்றிதழ்களுடன் மரக்கன்றுகளும் வழங்கப்பட்டது. முகாமில் மரக்கன்றுகளை பெற்றுக்கொண்ட பொதுமக்கள் ஊராட்சி நிர்வாகத்தை வெகுவாக பாராட்டினர். மீண்டும் ஜிம் தலைப்புச் செய்திகள். டெல்லியில் ஆளுநர்கள் மாநாடு ஜனாதிபதி தலைமையில் நாளை மறுநாள் தொடக்கம். வயநாடு நிலச்சரிவு, பலி எண்ணிக்கை 146ஆக உயர்வு. நில மோசடி வழக்கு, MR விஜயபாஸ்கருக்கு நிபந்தனை ஜாமீன், கரூர் நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் மருத்துவ படிப்புகளுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம், மருத்துவ கல்வி ஆராய்ச்சி இயக்ககம் அறிவிப்பு. கடைசி T20 போட்டி, சூப்பர் ஓவரில் இலங்கையை வீழ்த்தி இந்தியா வெற்றி. பாரிஸ் ஒலிம்பிக், இந்திய வீரர்கள் பங்கேற்கும் துப்பாக்கி சுடுதல் போட்டி நண்பகல் 12:30 மணிக்கு தொடக்கம். இத்துடன் ஜிம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜிம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.